Hello students, welcome to Xylem CBSE 10th channel. And in this video, நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, yes, நீங்களே பார்த்துக்கோங்க, the caption, disappear and transform yourself. இங்க இந்த phrase நிறைய வாட்டி கேட்டிருக்கும். ஸோ இதோட மீனிங் என்ன, இது ஏன் நாம டிஸ்கஸ் பண்ணணும்? We are students. ஸோ நம்ம ஸ்டடீஸு ஒழுங்காக தான் பண்ணுறாங்களா? நம்ம டியூட்டி இப்போ படிக்கிறது தானே, அதை நம்ம ஒழுங்காக பார்க்குறாங்களா? நம்மளோட டே டு டே லைஃப்பில் டே டு டே ஆக்டிவிட்டீஸை எல்லாத்தையுமே நம்ம மானிட்டர் பண்ணால், எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு செக்லிஸ்ட் போட்டால் அது எல்லாமே பாசிட்டிவில் தான் போகுதா, இல்லை நெகட்டிவ் திங்ஸ் இருக்கா? எஸ், திஸ் இஸ் அ டைம், திஸ் இஸ் அ ஹை டைம். நீங்கள் இங்கே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணித்தான் ஆகணும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரம் தனியாக உட்காரணும். நான் தான் சொல்கிறேன், யூ ஹாவ் டு சிட் பை யுவர் செல்ஃப் அண்ட் ரிஃப்ளெக்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாட் ஆர் யூ டூயிங்? நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் டெய்லி பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்க. டே பை டேயா, இல்லை லாஸ்ட் வீக்கில் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதை மட்டும் அனலைஸ் பண்ணுங்க. அந்த அனாலிசிஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருதா? அந்த அனாலிசிஸ் உங்களை தலை நிமிர்ந்து வைக்குதா? அப்படின்னா எஸ், யூ ஆர் இன் த ரைட் ட்ராக், ரைட் பாத். அதர்வைஸ் இட்ஸ் டைம் டு சேஞ்ச். அதுக்கு தான் இந்த வீடியோ. ஓகே, லெட்ஸ் see. To have a greatest academic comeback of your life, நம்ம எதை ஆசைப்படுறோம்? பாஸ்ட் இஸ் பாஸ்ட். எல்லாரும் சொல்லுவோம்ல, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். பாஸ்ட் இஸ் பாஸ்ட் தான். பட் அந்த பாஸ்ட்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுக்கு நாம அந்த பாஸ்ட்டை அனலைஸ் பண்ணணும். அப்படி அனலைஸ் பண்ணிட்டு தான் அதுல இருக்கிற நெகட்டிவ் திங்ஸ் என்னென்ன இருக்கு, அதுல நான் எங்க எல்லாம் சொதப்புறேன், வாட் ஆர் த நெகட்டிவ் திங்ஸ் இஸ் தேர் இன் மை லைஃப். நான் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் திங்ஸ் இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அதில் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணணும். அதெல்லாம் உங்களோட செக்லிஸ்ட்லேருந்து டிலீட் பண்ண முடியணும். நம்ம ரீசைக்கிள் பின் இருக்குல்ல, தேவையில்லாத விஷயங்கள்லாம் அதில் இருக்கும், அதை கிளியர் பண்ணணும். தேவையில்லாத விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கலாம், அதெல்லாம் இங்கே மூளைக்குள்ளே போட்டு இதை ஒரு என்ன சொல்றது, இதோட பெர்ஃபார்மன்ஸே இதோட ஸ்பீடு, இதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கம்மியா இருக்கு. ஏன்னா இதுல தேவையுள்ளதும் புரியுதா, நெசசரி அண்ட் அன்னெசசரி திங்ஸ் எல்லாத்தையும் இங்க டம்ப் பண்ணிருக்கீங்க நீங்க. ஸோ அதை நாம இன்னைக்கு அனலைஸ் பண்ண போறேன். அதை நாம கண்டுபிடிச்சு அதை நம்ம லைஃப்ல இருந்து ரிமூவ் பண்ண போறேன். எஸ், ஸோ வி நீட் எ டைம் ஃபார் த நெக்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். தட் மீன்ஸ் வி ஆர் நாட், புரியுதா, நாம இன்னொருத்தனா மாறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணல. அப்படியெல்லாம் மாறவும் முடியாது. நமக்குன்னு ஒரு திறமை இருக்கு. பை நேச்சர் ஒவ்வொருத்தருக்கும், ஈச் எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஹாவ் சம் எபிலிட்டிஸ், கேப்பபிலிட்டிஸ், எஃபிஷியன்சி எல்லாமே இருக்கு. பட் அதை நம்ம ஃபுல் பொட்டன்ஷியலை நாம யூஸ் பண்ணல. நாம அதை ரெகக்னைஸே பண்ணல. அந்த மாதிரி ஒன்று என்னால முடியுமா? அந்த டவுட் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். என்னால இதுதான் சார் முடியும், என்னோட லிமிட் தான் சார் இது, திஸ் இஸ் மை சேச்சுரேஷன் லெவல் சார், இதுக்கு மேல என்னால யோசிக்க கூட பயமா இருக்கு சார் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர். ஏன்னா தே ஆர் வெரி மச் கம்ஃபர்டபுள் இன் தேர் கம்ஃபர்ட் ஜோன். அதான் பிரச்சனை. ஓகே, சோ நமக்கு ஒரு கோல் வேணும். நமக்கு ஒரு கோல் இருக்கு. நீங்களாம் படிக்கிறீங்க, ஸோ உங்களோட எக்ஸாமுக்கு நல்ல மார்க் வாங்கணும், அதுதான் உங்களோட கோல். அண்ட் அது மட்டும் இல்லை, ஆஸ் அ பர்சன், ஆஸ் அன் இண்டிவிஜுவல், உங்களுக்கு உங்க ஃபேமிலி கூட, உங்க பேரண்ட்ஸ் கூட எல்லாம் உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. உங்க சொசைட்டி மேல உங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாமே இருக்கு. படிக்கிறது மட்டும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். படிக்கிறதே எதுக்காக? டு சர்வ் த ஃபேமிலி, டு சர்வ் த சொசைட்டி, அப்படி இருக்கணும். ஸோ ஒரு பாசிட்டிவான கோல் வேணும் நமக்கு. அந்த கோல்ல நாம கன்சிஸ்டண்டா உழைச்சிக்கிட்டே இருக்கணும். எப்போவாவது நமக்கு லேசினஸ் வருதா, இல்லை இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படி தோணுதா, அப்போ அந்த கோலை, நான் எதுக்கு இதை ஆரம்பிச்சேன்,
நான் எதுக்கு இது இப்படி உழைச்சிக்கிட்டு இருக்கேன்? அந்த அல்டிமேட் கோல் இருக்குல்ல, அது வந்து ஒரு ரிமைண்டர் மாதிரி உங்களுக்கு மறுபடியும் எஸ் இட்ஸ் நாட் டைம் ஃபார் த ரெஸ்ட், இப்போ நான் வந்து உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு கம்பேக், புரியுதா? அது வந்து உங்களுக்கு தர்ற மாதிரி இருக்கணும் அந்த கோல். அண்ட் இந்த இப்போ நம்ம பேசும்போது உங்களுக்கே ஓகே திஸ் இஸ் இது வந்து நாம எல்லாம் கேட்கணும்னு ஆசைப்பட்டது தான். ஒரு 10 minutes வீடியோ நான் பேசிட்டு இருந்தால் நீங்கள் எல்லாம் கேட்பீங்க, லைக் பண்ணுவீங்க. ஆனால் இதே மாதிரி நானும் பண்ணியிருக்கேன். நிறைய மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறது, லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது. பட் அங்கே நம்ம அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற அந்த பாசிட்டிவ் வைப் இருக்குல்ல, அந்த பாசிட்டிவ் வைப்பு, ஒரு அட்ரினாலின் ரஷ், ஆஃப்டர் சம்டைம்ஸ் அது அப்படியே போயிடும். அதுக்கு யாரு தான் வில்லன்? யாரு தான் நம்ம லைஃப்ல இப்போ நான் கேட்குறேன், வந்து ஜெனரலாகவே கேட்குறேன், நம்ம லைஃப்ல இருக்கிற மெயின் வில்லன் யாருன்னு கேட்டால் அது சுற்றி இருக்கிற யாரும் இல்லை, நம்ம வீட்டில் நம்ம பாக்கெட்லையும் நம்ம வீட்லையும் இருக்கிற ஒருத்தன் தான். அதுதான் மொபைல் ஃபோன். அவன் வில்லன் தான். அவனால நிறைய பிரயோஜனங்கள் இருக்காங்க, யூஸ் இருக்காங்க, அட்வான்டேஜஸ் இருக்காங்க. பட் இன் எ வே ஆர் இன் அனதர் வே அவன் வந்து நம்ம லைஃப்பை வந்து ரொம்ப நெகட்டிவாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் மட்டும் இல்லை, எல்லாரோடையும் ஃபேமிலி லைஃப், ஒர்க் பண்ணுறவங்க, ஒர்க் ஃபோர்ஸோட பொட்டென்ஷியல் எனர்ஜி, ஃபேமிலியில் இருக்கிற ரிலேஷன்ஷிப், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப், எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸராக இன்றைக்கி மொபைல் ஃபோன் இருக்காங்க. அண்ட் வேற யாரும் இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, நாம் எல்லாம் வந்து அடுத்த நொடியில் நம்ம மொபைல் ஃபோனுக்கே போயிடும். புரியுதா? நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போங்க, மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போங்க, எப்படி இருக்கணும்? மேரேஜ் ஃபங்க்ஷன் போனால் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோமா, ரிலேட்டிவ்ஸை பார்த்தோமா, சந்தோஷமாக இருக்கணும்ல. அந்த கிராண்ட் என்விரான்மெண்ட்டில் வந்து எல்லார் கூடயும் பேசி சந்தோஷமாக இருக்கணும், அந்த வைப். ஆனால் இப்போது கல்யாண வீட்டில் போனாலும் மொபைல் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஈவன் தியேட்டரில் படம் பார்க்க போனாலும் அங்கேயும் போய் மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க. படம் ஆரம்பித்தாலும் சில பேர் மொபைல் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டேட்டஸ் போடுறேன், நான் தியேட்டரில் இருக்கேன், இந்த மூவி அந்த மூவி, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்டேட்டஸ் போடுறது, செல்ஃபி போடுறது, அதுக்கு எவ்வளோ லைக்ஸ் வருது, அதுக்கு எவ்வளோ ஹார்ட் வருது, அதில் யாரெல்லாம் என்ன மாதிரி கமெண்ட்ஸ் போடுறாங்க, அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படிதான் எல்லாருமே. ஸோ புரியுதா? இது கொஞ்சம் பேர் இப்படி இருந்தால் அவங்க வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஓகே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குடா. பட் த ஹோல் சொசைட்டியே இப்படி இருக்குல்ல, அதனால் யாருக்குமே இது வந்து ஒரு பிரச்சனையாகவே தெரிய மாட்டேங்குது. பட் இதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் டிஸப்பியர் ஆக ட்ரை பண்ணுங்க. I know it's a very, very difficult task. Because this mobile phone is the new drug. I know that. This is a drug. நாம் எல்லாம் அதுக்கு அடிக்டடாக இருக்கேன். ஒவ்வொருத்தரோட டிகிரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். சில பேர் கொஞ்சம் நிறைய அடிக்ஷன் அந்த மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்து லிமிட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நம்ம லைஃப்ல இருந்து அதை அப்படியே தூக்கி போட ரொம்ப கஷ்டம். பட் ஒரு டேல அதுக்குன்னு ஒரு லிமிட்டட் டைம் வச்சு உங்களோட சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் அந்த பர்டிகுலர் டைம் ஜோனில் மட்டும் பார்ப்பேன். அதர்வைஸ் மற்ற டைமில் நான் படிச்சுக்கிட்டு இருப்பேன், நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போவேன், நான் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன். அந்த டைம்லலாம் வந்து மொபைல் ஃபோனை வந்து நான் வந்து தேவையில்லாமல் எடுத்து யூஸ் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி ஒரு முடிவு நம்ம எடுக்கணும். நம்ம லைஃப்பில் மொபைல் ஃபோனோட யூஸை வந்து நம்ம லிமிட் பண்ணித்தான் ஆகணும். in order to succeed, in order to move forward. நம்ம கோலை நோக்கி நம்ம போகணும்னா we should do some kind of sacrifices. and இந்த சாக்ரிஃபைஸால உங்களுக்கு எந்த லாஸும் வரப்போறது இல்லை. அல்டிமேட்லி உங்களுக்கு சக்சஸ் தான் வரப்போறேன். கிளியர்? ஸோ disappear from social media and from others life-னு சொன்னால் நான் வந்து காட்டுக்கு போய் சாமியார் மாதிரி இல்லாட்டி பஜனை பண்ணி அப்படியெல்லாம் இருக்கணும் சொல்லலை. அதர்ஸ் லைஃப்னு சொன்னால் நம்ம வந்து நம்ம ஃபேமிலிக்கு நம்ம வந்து எப்போவுமே க்ளோஸாக தான் இருக்கணும். ஃபேமிலிக்கு நீங்கள் எந்த அளவு க்ளோஸாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃபுக்கு நல்லதுன்னு நடக்கும். உங்கள் அப்பா கூட, உங்கள் அம்மா கூட, உங்கள் சிப்ளிங்ஸ் கூட நீங்கள் எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தான் கிடைக்கும். பட் if you don't have a proper relation within your family, பட் உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நீங்கள் போடுற
இன்ஸ்டா போஸ்ட்டுக்கு, நீங்கள் போடுற இன்ஸ்டா ஸ்டோரிக்கு லைக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வந்து ரியல் கிடையாது. தே ஆர் வர்ச்சுவல். தேர் ஆல் வர்ச்சுவல். உங்களுக்கு ஒரு தேவைன்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா, உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்கள் சும்மா நீ வந்து உன் கஷ்டத்தில் நீ பேசுகிறத கேட்குறதுக்கு உனக்கு உங்கள் ஃபேமிலி தான் மெயினாக இருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃபேமிலி, ஐ மீன் அந்த ஃபேமிலி அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து உங்கள் கூடயே இருக்கணும். அதுக்கும் வில்லை யார்? இந்த மொபைல் ஃபோன் தான். ஸோ ஃப்ரம் அதர்ஸ் லைஃப் டிஸப்பியர்னு சொன்னால், நான் வந்து அந்த வர்ச்சுவல் இருக்குல்ல, வர்ச்சுவல் பீப்புள், வர்ச்சுவல் கம்யூனிட்டி, வர்ச்சுவல் என்ன சொல்கிறது, நிறைய இருக்குது. அதுலேருந்து டிஸப்பியர் ஆகும், அதுலேருந்து வெளியே வாங்க. ரியலாக இருக்கிறோம்ல, ரியல், திஸ் இஸ் மை ரியல் ஃபேமிலி, திஸ் இஸ் மை ஃபேமிலி, திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட்ஸ், இதான் ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டியில் வாழுங்க. இந்த ரியாலிட்டியில் நீங்கள் இன்டென்ஸாக வாழுங்க. அவங்களுக்கு தேவையான அளவுக்கு டைம் கொடுங்க, அதில் எந்த தப்பும் இல்லை. ஏன்னா அந்த அங்கே நீங்கள் கொடுக்குற டைமில் இல்லை, அந்த டைமில் இருந்து உங்களுக்கு கிடைக்கிறது பாசிட்டிவ் எனர்ஜி தான். அது ஒரு ட்ரக்கு கிடையாது, அது ஒரு அடிக்ஷன் கிடையாது. உங்களுக்கு உழைக்கணும் தான் தோணும். என் ஃபேமிலிக்காக எனக்கு உழைக்கணும், என் அப்பாக்காக, என் அம்மாக்காக, என் ஃபேமிலிக்காக எனக்கு உழைக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவன் வந்து ரொம்ப மொபைல் ஃபோன் அடிக்டடாக இருக்கேன்னா அவனை வந்து வெளியே கொண்டு வராலும் நீங்கள் நினச்சாதான் முடியும். ஸோ ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் குவாலிட்டி பீப்புள். Spend your quality time with your quality people. Don't spend in the virtual world. Okay? Next. Paying your energy and attention. அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த இமேஜஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் இதை எதையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. நிறைய இமோஜிஸ் இருக்கு. இந்த இமோஜிஸோட எல்லாம் இமோஷன் என்னன்னு கூட நமக்கு தெரியாது. சில இடங்கள்ல நானெல்லாம் சொதப்பி இருக்கேன். போட வேண்டிய இமோஜி போடாமல் வேற ஏதோ போட்டு, ஏன்னா தெரியாது எனக்கு எல்லாம். ஆனால் நீங்கள்லாம் ஷார்ப்பாக இருப்பீங்கல்ல. எஸ். ஸோ இதில் இருந்தெல்லாம் கொஞ்சம் வெளியே வாங்க. அண்ட் ஜஸ்ட் யூ அண்ட் யுவர் கோல். எஸ், அல்டிமேட்லி அதுதான். ஃபேமிலி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், எல்லாரும் இருக்காங்க, சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாரும் இருப்பாங்க. பட் உழைக்கிறது உங்களோட வேலை தான். இது உங்க லைஃப் தான். திஸ் இஸ் யுவர் ஸ்டோரி அண்ட் யூ ஆர் த ஸ்டோரி ரைட்டர். நான் சொன்ன போனா இது உங்க படம். இதுல நீங்க தான் டைரக்டர், நீங்க தான் ஹீரோ, நீங்க தான் ஹீரோயின். எல்லாருமே கிளைமேக்ஸ் என்ன ஆகணும்னு நீங்க நினைச்சா சேஞ்ச் பண்ண முடியும். ஹாப்பி என்டிங்கா இல்ல சோக கதையா உங்க கையில இருக்கு. பிகாஸ் past is past, but இருக்கே, present இருக்கே. we are living, still living இல்ல. இன்னும் நாம இங்க தானே இருக்கோம், வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கோம், போகலல்ல, இன்னும் சங்கு ஊதலல்ல. so this is the time. நீங்க நினைச்சா எஸ், நம்ம ஸ்டோரியை நாமே மாத்தி எழுத முடியும். நம்ம ஃபியூச்சரை நாமளே ரீரைட் பண்ண முடியும். கிளியர்? Do it and show to them. Do what? இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ரிவெஞ்ச் மாதிரி, ஒரு சவால் விடுற மாதிரி எல்லாம் இல்லை. திஸ் இஸ் ஃபார் அவர் செல்ஃப். இது நமக்காக, நம்ம ஃபேமிலிக்காக, நம்ம சொசைட்டிக்காக, அதுக்கு எல்லாம் மேல எனக்காக. பி செல்ஃபிஷ். இது உனக்காகத்தான். நீ படிக்கிறது, நீ உழைக்கிறது, நீ டிசிப்ளினா வாழ்றது, உன்னோட பேட் ஹேபிட்ஸை நீ தூக்கி போடுறது எல்லாம் உனக்காகத்தான். வேற யாருக்காகவும் நீ பண்ண வேணாம், வேற யாருக்காகவும் நீ எதுவும் பண்ணவும் முடியாது. அல்டிமேட்லி யூ ஆர் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ் ஃபார் யுவர் செல்ஃப். இது உன்னோட லைஃப், உன்னோட ஃபியூச்சர், உன்னோட டுமாரோ நல்லா இருக்கிறதுக்காக. அது மறந்துடாதீங்க. ஏதோ சாக்ரிஃபைஸ்ன்னு சொன்னா அது வந்து உனக்காக தான் நீ சாக்ரிஃபைஸ் பண்ற, வேற யாருக்காகவும் இல்லை. அது எப்பவுமே மைண்ட்ல இருக்கணும். அண்ட் sacrifice இருக்கு இல்லாம சக்சஸ் இல்லை. சாக்ரிஃபைஸும் சக்சஸும் they come hand in hand. எதுவுமே சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து என்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பேன், எனக்கு எல்லாமே இருக்கு, என்னோட பேரண்ட்ஸ் எனக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க, எனக்கு ஃபுட் இருக்கு, எனக்கு 3 நேரம் இல்லை, நான் 5 நேரம் கேட்டால் 5 நேரம் சாப்பாடு இருக்கு, எனக்கு தேவைப்பட்ட ட்ரெஸ் எல்லாமே இருக்கு, மீதம் இருக்கு, எனக்கு தேவையில்லாத அதுக்கு அதிகமா இருக்கு,
என்னோட எல்லா ஆசையும் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. திஸ் இஸ் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். அவங்க பண்ணுறாங்க, அது அவங்களோட டியூட்டி. பட் உனக்கு ஒரு டியூட்டி இருக்குது, அது அவங்கள சீட் பண்ணக்கூடாது. அவங்க உங்கள் மேலே வச்சிருக்கிற ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்குது, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. அதுக்கு நாம் லாயலாக இருக்கணும். பேரண்ட்ஸுக்கு லாயலாக இல்லாமல் வேறு எங்கே தான் லாயலாக இருக்க போகிறீங்க? ஸோ அவங்கள கண்கலங்காமல் பார்த்துக்கணும். அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கோ. புரியுதா? மேக் தம் ப்ரவுட். அல்டிமேட்லி அன்னைக்கு தான் உன்னோட லைஃப்ல நீ வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்ப. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. த டே when your parents are really happy about you, that will be the என்ன சொல்றது, அது வந்து அனுபவிக்கணும். அது யூ ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ் இட். ஸோ அதுக்காக மட்டும். ஓகே, தென் என்ன சொல்றாங்க நியூட்டன்ஸ் தேர்ட் லா? எஸ், without an exchange of something the universe will not grant your wish. இதான் நாம கொடுக்கணும்ல, நம்ம கொடுக்கணும். நம்ம எஸ் திஸ் இஸ் இவன் வந்து இவனுக்கு வந்து இவனுக்கு இந்த ரிசல்ட் வரணும் அப்படின்னு கடவுளுக்கே நேச்சருக்கே தோணணும். ஏன்னா இவன் அந்த அளவுக்கு அதை ஆசைப்படுறான், அந்த அளவுக்கு அதுக்காக உழைக்கிறேன், ஜெனுவினா இருக்கேன், டெடிக்கேட்டடா இருக்கேன், கன்சிஸ்டண்டா இருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டு. படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்லும் கன்சிஸ்டன்சி, தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்டு. கன்சிஸ்டன்சினா என்ன? கன்சிஸ்டன்ட் எப்படி கன்சிஸ்டண்டாக இருக்கணும்? ஸோ அந்த மாதிரி நம்ம லைஃப்பை நாமளே கொண்டு போனால் சக்ஸஸுக்கு வேறு வழி இல்லை. நம்ம லைஃப் நம்ம முன்னாடி சக்ஸஸ் வந்து நிற்கும். ஒரு நாள் நம்ம முன்னாடி சக்ஸஸ் வந்து நிற்கும். புரிஞ்சுதா? ஸோ நீங்கள் சிந்துற ஒவ்வொரு வேர்வையிலும் ரத்தத்திலும் எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்கணும். அந்த பர்பஸு பாசிட்டிவாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் நம்ம லைஃப்பில் வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா? எல்லோரும் ஆசைப்படணும்ல, எல்லோரும் ஆசைப்படணும். எஸ், ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் பேசினேன். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் அதை ஹெட்செட் போட்டு வச்சு கேட்டிருப்பீங்க நிறைய பேர். ஸோ காதில் அது வந்து விழுந்திருக்கு, பட் அது வந்து நெஞ்சுக்குள்ளே போகணும். இதை பற்றி நீங்கள் ரீதிங்க் பண்ணுங்கள். இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம், இந்த வீடியோவை முடிச்சதுக்கப்புறம் எகெயின் யூ சிட் அண்ட் யூ ரைட் அண்ட் யூ ரிஃப்ளெக்ட் யுவர் செல்ஃப். இதை பற்றியெல்லாம் யோசிங்க, என்னென்ன பண்ண முடியும்னு யோசிங்க. ஸ்மால் ஸ்டெப்ஸ், பேபி ஸ்டெப்ஸ்னு சொல்லுவாங்க. பேபி ஸ்டெப்ஸ் அது போதும். பட் நம்ம வந்து ரைட் ட்ராக்கில் தான். நம்ம வந்து இப்போது இல்லை நினச்ச உடனே எந்திரிச்சு ஓடலாம் முடியாது. முதல்ல நடக்கணும், மெதுவாக பேபி ஸ்டெப்ஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்க முடியும். அதுக்கப்புறம் தான் ஓட முடியும். அதுக்கப்புறம் தான் ஸ்ப்ரிண்டெல்லாம் போட முடியும். பட் அந்த பேபி ஸ்டெப்ஸ்லேருந்தும் நம்ம வந்து ரைட்டு ட்ராக்கில் இருந்தால் எஸ் நம்ம ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்கு. டே பை டே ஐ எம் ப்ரோக்ரஸிங். டே பை டே ஐ ஆம் அப்ரோச்சிங் டு மை பெட்டர் வெர்ஷன். டே பை டே ஐ எம் ஒர்க்கிங் ஹார்ட் in the right direction. அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு இருந்தா அவ்வளோதான், சக்ஸஸ் நமக்கு தான், வெற்றி நமக்கு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச். பார்க்கலாம். தேங்க்யூ.